என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் ஒரு புதிய மாதத்தில் புதிய காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 7 மாதங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 8வது மாதத்துக்குள் அழைத்து வருகிற நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினால் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் எழுதுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வந்த கடந்த மாதங்களிலே வந்த ஒவ்வொரு உபத்திரவங்கள், ஒவ்வொரு நெருக்கங்கள், ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் எந்த மனுஷனும் இந்த நாட்களிலே நம்முடைய உபத்திரவத்திலே இந்த நாட்களிலே பங்கு கொள்ள மாட்டார். யாராக இருந்தாலும் இந்த நாட்களிலே நாங்கள் படுகிற உபத்திரவங்களோ நெருக்கங்களோ துன்பத்திலே பங்கு கொள்வதற்கு இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே முடியாத காரியமாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அதனால தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது, நாங்கள் படுகிற உபத்திரவங்கள், நாங்கள் அகப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு காரியங்கள்லையும் அங்கே அந்த காரியங்களில் இருந்து நம்மை இந்த நாட்களில் தப்புவிக்கும்படியாக இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நமக்கு ஆறுதல் செய்கிறவருமாயும் உதவி செய்கிறவருமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களிலே நம்மை தேற்றுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கடந்த மாதங்களிலே நீங்கள் பட்ட உபத்திரவங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். கடந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சில இழப்புகள், சில துன்பங்கள், சில நெருக்கங்கள், இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களில் சற்று இந்த நாட்களில் நினைத்து பாருங்கள். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியாக நினைக்கிற வேளையிலே இந்த புதிய மாதத்துக்குள் கடந்து வருகிற வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவரும் ஆறுதல் செய்து நடத்துகிற தேவனுமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய 1வது நாளிலும் இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு ஆறுதல் செய்வார் என்று இந்த நாட்களிலே விசுவாசிப்போம். எல்லா உபத்திரவங்களை மறந்து இந்த நாட்களிலே அவரே நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்து செயல்படுவோமாயிருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை இந்த நாட்களிலே நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, உபத்திரவப்பட்டீங்களா, நெருக்கப்பட்டீங்களா? ஆனால் இந்த புதிய மாதத்திலே 8வது மாதத்திலும் தேவன் அந்த கட்டுக்களிலே இருந்து உங்களை விடுதலையாக்கி ஒரு தெய்வீக சமாதானத்தோடு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என் இரட்சகரும் என் மீட்பருமாயிருக்கிற தேவன் நடத்த வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள். ஏனென்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, எப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்திலே பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் இந்த நாட்களிலே பெறுகிறது. அன்பு பிள்ளைகளே, அவருடைய பாடுகள் நமக்குள்ளே எப்படியாக பெருகிறதோ அதே விதமாக இந்த நாட்களிலே அவருடைய இந்த நாட்களிலே ஆறுதலும் இந்த நாட்களிலே நமக்குள்ளே பெருகி இருக்கிறதை இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பழைய மாதங்களிலே கடந்த மாதங்களிலே நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து இந்த புதிய மாதத்திலும் தேவன்
நமக்கு தருகிற ஆறுதலை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆறுதலோடு இந்த மாதத்தை நாங்கள் இந்த நாட்களை கழிப்போமா? கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.